ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுது அது நமக்கு பல செய்திகளை சொல்லுகிறது. அதுதான் ஜீவனுள்ள வேதம் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபினுடைய 12 குமாரர்கள் அவர்கள்தான் இஸ்ரவேல் என்கிற தேசமாக மாறினார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 12 குமாரர்களுக்கும் பெயர்கள் இருக்கிறது. முதலாவது யாக்கோபினுடைய 12 குமாரர்கள் யார் என்பதை நாளாகம புஸ்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 2:1-2 வசனங்கள். இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமின், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். இந்த பெயர்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ரூபன் என்று சொல்லும் பொழுது அது 2 பேர், ராஹா, பென், அதாவது டு சி அண்ட் சன். கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் ஒரு மகனை கொடுத்தார். 2வது சிமியோன், கர்த்தர் கேட்டார், காட் ஹர்ட். லேவி, கர்த்தர் இணைத்து கொண்டார், அட்டாச்ட், கார்லாண்ட் என்பதுதான் லேவியினுடைய பெயர். ஜூடா நமக்கு தெரியும், பிரைஸ் தி லார்ட். தான் அப்படின்னு சொன்னால் நியாயாதிபதி, நியாய தீர்ப்பு. நப்தலி, என்னுடைய போராட்டம். காத், நல்ல அதிர்ஷ்டம், குட் ஃபார்ச்சூன். ஆஷேர் அப்படின்னா ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. இசக்கார் என்று சொல்லும் பொழுது சக்கார்னா ரிவார்ட்னு அர்த்தம், வெகுமதி. ஜெபுலன் அப்படின்னா ஹானர், கணம். யோசேப்பு, ஆட், அட்டாச்ட் என்பது பொருள். பென்யமின், வலது கையின் மகன், சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 12 கோத்திரம் தான் தேசமாக உருவானார்கள்ல. இந்த 12 கோத்திரத்தினுடைய அந்த பெயர்கள் ஏதோ நீங்கள் நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால், ரூபன் பிறந்தது 1வது, யூதா பிறந்தது 4வது, இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்தது என்று நாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தேவனுடைய அனாதி தீர்மானம், யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் தேர்ட் என்று சொல்லப்படும். இந்த பெயர்களை நீங்கள் இணைத்து படிப்பீர்கள் என்று சொன்னால், அதிலேயே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அற்புதமான காஸ்பல் வருகிறது பாருங்க. நான் படிக்கட்டுமா? அதை சேர்த்து படிக்கிறேன், கவனிங்கள். இதோ நமக்கு செவி கொடுத்து நம்மோடு இணைந்திருக்கிற ஒரு குமாரன் நமக்கு பிறந்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் எங்கள் போராட்டங்களை நியாயம் தீர்ப்பார். எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, வெகுமதி, கனம் ஆகியவற்றை கொண்டு வந்தார். அவர் நம் ஒவ்வொருவரையும் தம் குடும்பத்தில் இணைத்து நீதியின் பிள்ளைகள் என்று அழைத்தார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த 12 பேரினுடைய அர்த்தங்களையும் நாம் ஒன்று சேர்த்து படிக்கும் பொழுது யாரை பற்றி சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நமக்கு இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நியாயம் தீர்த்து நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெகுமதியையும் கனத்தையும் நமக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் நம்மை இணைத்து நமக்கு ஒரு பேர் கொடுத்தார் பாருங்க, சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட், வலது கையின் மகன் என்று சொல்லி நம்மை அழைத்தபடியினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் யார்? நீதியின் பிள்ளைகள், வலது கையின் பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்பதற்காக லெட்ஸ் சே ஜூடா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, எங்களை ஆண்டவரே நீர் உம்முடைய குடும்பத்தில் இணைத்தீர். நாங்கள் எங்கோ வாழ்ந்தோம், எங்கோ பிறந்தோம், எங்கேயோ இருந்து கொண்டிருந்தோம். கர்த்தர் எங்களை தேடி வந்தீர். உம்முடைய குமாரன் எங்களுக்காக அனுப்பினீர். எங்களை உங்களுடைய குடும்பத்தில் இணைத்து கொண்டீர். எங்களை நீதியின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.